வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆந்திராவோட ரொம்ப ஃபேமஸான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டிப்பா ரோட்டி. ட்ரெடிஷ்னலான இந்த டிப்பா ரோட்டி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நேற்று அரைச்ச இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இதில் 3 அழாக்கு இட்லி அரிசி, 2 அழாக்கு புழுங்கல் அரிசி, 1 அழாக்கு பச்சரிசி, 1.25 அழாக்கு உளுத்தம்பருப்பு இது சேர்த்து அரைச்ச மாவு. ஒரு நாள் நைட்டு நல்லா புளிச்சிருக்கு. ஆல்ரெடி இதில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் இப்போ உப்பு சேர்க்கலை. இதில் 1 சிட்டிகை சோடா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுட்டு, இது மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம டிப்பா ரோட்டி ஊற்றிடலாம். இப்போ ஒரு கடாயில் 5லேருந்து 6 ஸ்பூன் எண்ணெயை இது மாதிரி நல்லா சுற்றி ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க மாவில் ஒரு 5 கரண்டி மாவை இதில் ஊற்றி விட்டுடலாம். 5 கரண்டி மாவு ஊற்றினோன்னா கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய ஷேப்பில் நமக்கு டிப்பா ரோட்டி கிடைக்கும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாவு ஊற்றினீங்கன்னா கடாயில் அப்படியே அடி பிடிச்சிடும். அதனால் எண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடான பிறகு அதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்க மாவை ஊற்றிட்டு, இப்போ இதை அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் கரெக்டாக வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை மெதுவாக திருப்பி போட்டுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக பார்த்திங்கன்னா இதுக்கு சரியாக 10 நிமிஷம் ஆகும். ஒரு பக்கம் 5 நிமிஷம், இன்னொரு பக்கம் இன்னொரு 5 நிமிஷம். அதுக்கு மேலே இதை வேக விடாதீங்க, அப்புறமா கலர் மாறிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான நம்மளோட டிப்பா ரோட்டி ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்பா ரோட்டி வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் கேக் மாதிரி கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சட்னி கூடயோ இல்லைன்னா சாம்பார் கூடயோ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெண்டுத்துக்குமே ரொம்பவே சூட்டபிளான ரெசிபி இது. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.